ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, சளி பிடிச்சா சரியாகக்கூடிய ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு பெரியவங்க வந்து டீ குடித்த மாதிரி கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து 1 வயசு குழந்தையிலேருந்து அதுக்கப்புறமா வந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து வெத்தலை, ஓமம், துளசி, ஜீரகம், ஓமம், சுக்கு, காஞ்ச திராட்சை, பூண்டு, கொத்தமல்லி, மிளகு, இது எல்லாம் வந்து இதில் வந்து அந்த ட்ரை ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு நல்லா தட்டணும். இப்போ பாருங்கள், நான் அந்த பாத்திரத்துலேயே போட்டு வந்துட்டு ஒரு குழவி வச்சு தட்டிகிட்ருக்கேன். இப்போ இதை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கடுத்து நம்ம அந்த க்ரீனிஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். இப்போ இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான தண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எங்களுக்கு 4 பேர்த்துக்கு நான் வைக்க போகிறேன். அதனால் வந்து இந்த ஓமவல்லி இலை வந்து 4 இலை போட்டிருக்கேன். வெத்தலையும் 3 வெத்தலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓமவல்லி எல்லாம் தூசி இருக்கும், அது எல்லாமே நல்லா நீட்டாக இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஐஸ் டம்ளர்னு சொல்லுவாங்களா, அந்த டம்ளருக்கு வந்து இது ஒரு 250 ml பிடிக்கும். இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு ஆளுக்கு 50 ml வர அளவுக்கு தான் வரும். அந்தளவுக்கு இதை தண்ணி வந்து வற்ற வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். நல்ல தண்ணி வந்து கொதித்து அதுக்கப்புறமா தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து அது பொறுமையாக வந்து வேகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா சாருமே இறங்கி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஓட்டத்தட்டு போட்டு விட்டிங்கன்னா பொங்கி வெளியே சிந்தாது. இப்படி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரெடியாகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நான் ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் பொடி பண்ண பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் தேவையான இனிப்பை போட்டுட்டு இதில் வந்து நம்ம இது இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சக்கரை. இந்த குழந்தைங்களுக்கு சளி சரியாகன்னா பனங்கற்கண்டு போட்டால் நல்லதுன்ட்டு இது போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு நம்ம வந்து குடிக்கலாம். இப்போ அதில் போட்டிருக்க அந்த முந்திரி பழம் பாருங்கள், இதை வந்து சாப்பிட முடியும் இதை எடுத்து. அதனால் நான் அதில் ஒட்டியிருக்க அந்த ஓமா எல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் குடிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருக்கும்போது கை வச்சோன்னா வந்து கையில் சுட்டுரும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திருக்கேன். இது எல்லாமே எடுத்துகிட்டு ஒன்று போல் க்ளீன் பண்ணி உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சளி பிடிச்ச குழந்தைங்க ஜீரணம் இல்லாமல் வயிறு உப்புசம் இருக்கும், அந்த மாதிரி டைம்லலாம் இதை கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையிலே குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக வந்து மோஷன் போயிடுவாங்க. இது வந்து வெயில் டைம் மழை டைம்லாம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த குடிநீர் போட்டு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.